Good morning, children. So last class நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா lesson 1ல 3 limits பார்த்தோம். இந்த 3 limits உடைய appearance பார்த்தோம். So என்ன பார்த்தோம் அவங்களோட appearance எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் டாலா இருப்பாரு, நெக்ஸ்ட் ஒன் எப்படி இருப்பாரு அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டா பெண்டா இருக்கும், பேக் பெண்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெரி டாலஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய appearance பார்த்தோம். ஸோ அந்த appearance பார்த்துட்டு இதெல்லாம் யார் பார்த்தா அப்படின்னா ஃபிஷர்மேன் பார்த்துருக்காரு. அதை தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு யாருக்கு அப்படின்னா பிஷப். ஸோ பிஷப் வந்து அவங்களை மீட் பண்ணணும் ஆசைப்படுறாரு. அப்படி போகணும் அப்படின்னா ஐலாண்டுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த பெரிய ஷிப்பால போக முடியாது. அப்போ ஒரு போட்டு மூலியமா தான் போக முடியும். ஸோ உடனே அங்க உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, ஒரு சஜஷன், நீங்க போய் கேப்டன் போய் மீட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. கேப்டனையும் போய் அவர் என்ன பண்றாரு, மீட் பண்றாரு. கேப்டன் சொல்றாரு நீங்க மீட் பண்ற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு ஒர்த்தபிள் பீப்புள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் பிஷப் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களோட ட்ரபிள்ஸுக்கு உங்களோட டயத்துக்கு நான் என்ன பண்றேன்னா ஐ வில் பே த மணி ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே கேப்டன் என்ன பண்ணிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா பண்ணலையா அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்கலாமா? There was no help for it, so the order was given. So வேற வழியே இல்லை யாருக்கு அப்படின்னா பிஷப்புக்கு வேற வழியே இல்லை. யார் ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னா கேப்டன் கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், ஹெல்ப் பண்ணி ஆகணும். அவருமே என்ன பண்றாரு அப்படின்னா ஹெல்ப் பண்றாரு. The sailors trimmed the sails. Make neat. Trimmed means here make neat. The sailors trimmed the sails. The steersman put up the helm and the ship's course was set for the island. So okay, island நோக்கி போகிறதுக்கு ஷிப்பை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. A chair was placed at the prow for the bishop and he sat there looking at it. So அந்த இடத்துல அந்த ப்ரோ பக்கத்துல என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா பிஷப்புக்கு ஒரு சேர், ஒரு சீட் ஒன்னு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா அவர் உட்கார்ந்துட்டாரு. The chair was placed at the prow for the bishop and he sat there looking at it. The passengers all collected at the prow and gasped at the island. So all the passengers, so island நோக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஷிப் போய்கிட்டே இருக்கு. So எல்லாருமே அந்த ப்ரோக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. வந்த உடனே எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க, ஓ இதான் ஐலாண்டா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பீப்புளுமே ரொம்ப வியப்பா பாத்துட்டு இருக்காங்க. Those who had the sharpest eyes would presently make out the rocks on it and then a mud hut was seen. So அப்ப சொல்றாங்க ஒரு சம்படி அந்த இடத்துல சொல்றாங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து கண்கள் ரொம்ப கூர்மையா இருக்கும், ஷார்பஸ்டா இருக்கும், அவங்களாலதான் அங்க ஒரு மட் ஹட் இருக்கும், அந்த ஹட்டை வந்து அவங்களால பார்க்க முடியும், அவங்க கண்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. At last one man saw the hermits themselves. அவர் வந்து அதுல ஒரு பர்சன், அதுல லாஸ்டா இருந்தவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஹெர்மிட்ஸ பாத்துட்டாங்க. 3 ஹெர்மிட்ஸ் அந்த இடத்துல இருக்கிறத பாத்துறாங்க. The captain brought a telescope and after looking through it handed it to the fish. So அப்போ ஒருத்தவங்க பாத்துக்கிட்டோன்னே கேப்டன் என்ன பண்றாங்க அப்படின்னா அவரோட டெலஸ்கோப் மூலமா அந்த ஐலாண்டை நோக்கி பாக்குறாங்க. அவருடைய கண்களுக்கு யார் நிக்கிறா அப்படின்னா அந்த 3 ஹெர்மிட்ஸும் நின்றுட்டு இருக்காங்க. சோ அவரு பார்த்த உடனே யார் தான் ஹேண்ட் ஓவர் பண்றாரு அப்படின்னா அந்த டெலஸ்கோப்பை பிஷப் கொடுக்குறாங்க. இட்ஸ் ரைட் enough. There are 3 men standing on the shore. They are a little to the right of that big rock. சோ அவங்க எல்லாருமே எது எங்க அடிக்கிறாங்க அப்படின்னா பெரிய பெரிய பாறைகள் அங்க அடிக்கிறது. எப்போதுமே இந்த கடற்கரை பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வந்து இந்த கடல் நீர் வந்து மேல வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா பாறைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க, ஒரு ஒரு பாதுகாப்புக்காக போட்டிருப்பாங்க. சோ அந்த மாதிரி அங்கேயும் அந்த உள்ள ஷீஷோர்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா நிறைய பாறைகள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த பாறை மீது என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த 3 பீப்புளும் நின்றுட்டு இருக்காங்க. The bishop took the telescope, got into the position and he saw the 3 men. So அந்த பிஷப் அதை வாங்கின உடனே என்ன பண்ணாரு, கரெக்டான பொசிஷன்ல வச்சு அந்த 3 மென்னையும் இந்த டெலஸ்கோப் மூலமா பாக்குறாங்க. A tall one, a shorter one and a very small and bent standing on the shore and holding each other by the hand. So ஒவ்வொருத்தரும் பக்கத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா நெருக்கமா நின்றுட்டு இருக்காங்க. யார் அப்படின்னா அந்த 3 ஹெர்மிட்ஸும். ஒருத்தர் வந்து ரொம்ப டாலா இருக்காரு, நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப பெண்டா இருக்காரு, இன்னொரு ரொம்ப டாலஸ்டா இருக்காரு. The captain turned to the bishop. So the captain பார்த்துட்டு பிஷப் பாக்குறாரு, ஜஸ்ட் லுக் பண்றாரு. The vessel can get no nearer than this your grace. So இந்த இதுக்கப்புறம் இந்த ஷிப் வந்து ஐலாண்டை நோக்கி போக முடியாது, கண்டிப்பா நீங்க எதுல தான் போய் ஆகணும் அப்படின்னா ஒரு போட்ல தான் போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. If wish to go ashore
we must ask you to go in the boat while we anchor here. So நாங்க கண்டிப்பா நாங்க அரேஞ்ச் பண்றோம் உங்களுக்கு. வேணா நீங்க இங்க இருந்து ஐலாண்டுக்கு இந்த ஷிப் போக முடியாது, ஏன்னா இந்த நீரோட இது கம்மியா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க எதுல போகணும்னா போட்ல தான் போற மாதிரி இருக்கும். நாங்க வேணா என்ன பண்றோம், நாங்க அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னு கேப்டன் சொல்றாங்க. The devil was quickly let out, the anchor cast and the sails furled. There was a jerk and the vessel shook. Then a boat having been lowered, the oarsman jumped in and the bishop descended the ladder and took his seat. So என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கண்டிப்பா அந்த ஷிப் வந்து ஐலாண்டை நோக்கி போகாது. அப்ப எதுல போய் ஆகணும் அப்படின்னா போட்ல தான் போகணும். அப்போ ஷிப்ல இருந்து போட்டுக்கு என்ன ஆகுறாங்க அப்படின்னா ஷிஃப்ட் ஆகுறாங்க. அவங்கள ஓர்ஸ்மேன் அவங்கள என்ன பண்றாங்க அப்படின்னா ஜம்ப் பண்றாங்க. எதுல அப்படின்னா ஷிப்ல இருந்து போட்டுக்கு ஜம்ப் பண்றாங்க. பட் பிஷப் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லேடர் வச்சிடறாங்க. ஷிப்ல இருந்து போட்டுக்கு மாறதுக்கு ஒரு லேடர் வச்சிடறாங்க. ரொம்ப டீசென்டா என்ன பண்றாரு அப்படின்னா லேடர் வழியா போட்டுக்கு சேஞ்ச் ஆகுறாங்க. The men pulled at their oars and the boat moved rapidly towards the island. ஓகே, அவங்களுக்கு போட் ஒன்று கிடைச்சிட்டு அந்த போட்ல அவங்க உட்காந்து எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா ஐலாண்ட் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பெரிய ஷிப்பால அங்க போக முடியாது. When they came within a stone's throw, they saw the three old men. So அப்போ அவங்க போயிட்டு இருக்கும் பொழுதே தெரியுது ஏதோ ஸ்டோன் மேல, இந்த பாறைகள் மீது கற்கள் மீது பெரிய பெரிய கற்கள் மீது 3 people வந்து நிக்கிற மாதிரி அவங்க கண்களுக்கு தெரியுது. When they came within a stone's throw, they saw 3 old men, a tall one with only a mat tied round his waist. So ரொம்ப உயரமா இருந்தார் இல்லையா, அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்னா ஒரு வெஸ்ட் மட்டும், அவரோட வெஸ்ட்ல என்ன போட்டிருக்கா ஒரு டவல் மட்டும், ஒரு துண்டு மட்டும் கட்டியிருக்காரு. A shorter one in a tattered peasant coat. The shorter one னா முதுகு பெண்டாயி ரொம்ப குடிஞ்சு வயது முதிர்ந்தவரா இருக்காரு இல்லையா, அவரு என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்னா ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். சோ அவர் வந்து ஓல்டன் டான்னா ரொம்ப பேட் கண்டிஷன்ல உள்ள ஒரு ரொம்ப பழமையா உள்ள ஒரு ட்ரெஸ் கந்தல் துணி என்ன பண்ணிருக்காரு கட்டிருக்காரு. And a very old one went with and wearing the an old hazak. Hazak means the black colorல இருக்கும் இல்லையா, ரொம்ப ஃபுல் கோட்ல இருக்கும் இல்லையா, ஃபுல் கோட்ல பிளாக் கலர்ல, அதுவுமே எப்படி இருக்கும் ஒரு பேட் கண்டிஷன்ல தான் இருக்கு. All three standing hand in hand. சோ 3 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா பக்கத்துல கையை பிடிச்சிக்கிட்டு பக்கத்துல இந்த பாறை மேல இருந்துகிட்டு பக்கத்துல நிக்கிறாங்க. The oarsman pulled into the shore and held on with the boat hook while the bishop got. So அந்த oarsman என்ன பண்றாரு அப்படின்னா அந்த போட்டை நிக்கு ஸ்ட்ராங்கா ஸ்டாப் பண்ணி வைக்கிறாரு. சோ அந்த போட்ல இருந்து அவரு he come out from the boat. Who? The bishop come out from the boat. சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த போட்ல இருந்து கீழே இறங்கிடுறாங்க. எங்க வந்துடுறாங்க அப்படின்னா அவங்க ஐலாண்ட ரீச் ஆயிட்டாங்க. The old man bowed to him and he gave them his benediction. So old men na men means plural form இல்லையா. The 3 people என்ன பண்றாங்க அவர்கிட்ட என்ன பண்றாங்கன்னா bow பண்றாங்கன்னா தலை வணங்குறாங்க. இப்ப நம்மலாம் வந்து பெரியவங்களை பார்த்தா வீட்டுக்கு வந்தவங்களை என்ன சொல்லுவோம் வாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்புறம் நம்மளுடைய டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவோம் நம்ம விஷ் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி அவங்களுடைய விதத்துல வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஒரு நம்மளா ஹாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ஹாய் சொல்றோம் இல்லையா. சோ அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா போ பண்றாங்க, தலை வணங்குறாங்க. At which they bowed still lower, then the bishop began to speak to them. So அவரு என்ன பண்றாரு அப்படின்னா பிஷப் வந்து அவங்க போ பண்ண உடனே அவங்களுக்கு என்ன பண்றாரு பெனிடிக்ஷன் மீன்ஸ் ஹியர் பிளெஸிங். அதாவது நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் இல்லையா, நம்ம நல்ல நாட்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா ஃபங்க்ஷன் டேஸ் வந்துச்சு அப்படின்னா பெரியவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க இவங்களோட இதுல வந்து காலில் தான் நம்ம விழுந்து வணங்குறோம் அந்த மாதிரி இல்லாம அவங்க என்ன பண்றாங்க ஜஸ்ட் போ பண்றாங்க, தலை வணங்குறாங்க. ஸோ அவரு பிஷப் என்ன பண்றாரு அவங்களுக்கு பிளஸ் பண்றாங்க. ஆஃப்டர் அவங்கள ரொம்ப லோவா பிளஸ் பண்ண உடனே அவங்க 3 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப லோவஸ்டா கீழே குனிந்து தலை வணங்குறாங்க. Then the bishop began to speak to them. So after என்ன பண்றாங்க அப்படின்னா பிஷப் அவங்கள்ட்ட பேசுறாங்க. I have heard, he said, that you godly men live here saving your soul and praying to our Lord this for your fellow men. So
நாங்க எல்லாருமே உங்களை தான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கிறோம். அட் த சேம் டைம் லார்ட் கிறிஸ்ட் ஃபார் யுவர் ஃபெலோமன், நாங்களுமே உங்களுடைய ஃபாலோவர்ஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. அட் த சேம் டைம் நீங்க ரொம்ப நாளா இங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, உங்களுடைய சோல்ஸ்க்காக நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய ஆன்மாவுக்காக இங்க நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நான் கேள்விப்பட்டேன். நீங்களாம் வந்து காட்லி மேன், அதாவது கடவுளுக்கு நிகரானவர்கள் அப்படின்னு சொல்லி அவரு இப்படிதான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சொல்றாரு. I an unworthy servant of Christ am called by God's mercy to keep and teach His flag. So நான் வந்து என்ன நினைச்சிட்டு, நான் ஒரு அன்வர்த்தி சர்வெண்ட் ஒர்த்தபிள் அன்வர்த்தின்னு சொல்லுறியா. சோ அந்த மாதிரி நான் ஒரு அன்வர்த்தி சர்வெண்ட் அப்படின்னு சொல்றாரு. யார் அப்படின்னா பிஷப், நீங்களான காட்லி மேன் அப்படின்னு சொல்றாரு. Flock means here இந்த இடத்துல கரெக்டா எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க flag அப்படின்னா FLOCK. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா அங்க உள்ள பீப்புள் சொல்றாங்க, அதாவது கிறிஸ்டியன் பீப்புள சொல்றாங்க இந்த இடத்துல. I wished to see you servants of God and to do what I can to teach you also. So நீங்களாம் வந்து servant of God னு எனக்கு நல்லா தெரியும், நீங்களா godly men. So உங்களுக்கு நான் எதுவுமே புதுசா டீச் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா you know everything. Who said that? The bishop informed to him, you know everything. How can I teach you அப்படின்றாங்க. நான் எப்படி உங்களுக்கு டீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. The old men looked at each other smiling and but remained silent. So அந்த old men மூவர் என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. They can't speak. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா பேசவே மாட்டாங்க. யாரும் அவங்க பேசி யாரும் பார்த்துக்கவும் முடியாது. அதனால என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும் ஸ்மைல், ஜஸ்ட் அவங்களுக்குள்ள அது அண்டர்ஸ்டாண்டிங் தானே. சோ அவங்க பார்த்துட்டு ஸ்மைல் பண்றாங்க. மீதி உள்ளவங்க எல்லாரும் என்ன இருக்காங்கன்னா சைலண்டா இருக்காங்க. Tell me, said the bishop, what you are doing to save your souls and how you serve God on this island. So tell me, said the bishop, what you doing save your souls and how you serve God on this island. So நீங்க இவ்வளவு நாளா இந்த ஐலாண்ட் இருக்கீங்களா, நீங்க எப்படி வந்து உங்களுடைய ஆன்மாவை வந்து நீங்க எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, எப்படிதான் நீங்க கடவுளுக்கு சர்வ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். The second hermit side means Telugu children and looked at the oldest, the very ancient one, the latter smiled and said. So இவங்க மேக்ஸிமம் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா த்ரீ பீப்புளும் பேசவே மாட்டாங்க இல்லையா. சோ மறுபடியும் ஒரு செகண்ட் ஒன் என்ன பண்றாரு அப்படின்னா பெருமூச்சு விட்டோன்னே மீதி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிடுவாங்க. We do not know how to serve God. We only serve and support ourselves servant of God. நாங்க எப்படி கடவுள்கிட்ட வந்து சர்வ் பண்றோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. We only serve and support ourselves servant of God. நாங்க என்ன நினைச்சிட்டு அப்படின்னா நாங்க மூவர் மட்டும்தான், எங்க மூணு பேருக்குள்ளதான் நாங்க சப்போர்ட்டிவா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து சர்வன்ட் ஆஃப் காட் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா ஓல்டு ஒன் சொல்றாரு. But how do you pray to God? asked the bishop. So okay, நீங்க எப்படி கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பிஷப் கேட்கிறாங்க. We pray in this way, replied the hermit. So அதுல ஒரு ஹெர்மிட் என்ன பண்றாருன்னா நாங்க இந்த மாதிரி தான் ப்ரே பண்ணுவோம். எப்படி அப்படின்னா 3 are you, 3 are we, have a mercy upon us. அதாவதுன்னா 3 are you அப்படின்னா நாங்க மூன்று பேர் தான் நீங்க தான் நாங்க, உங்களுடைய கருணை ஃபுல்லா யார் மேல இருக்கணும் அப்படின்னா எங்க மீது மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த லைன்ஸோடைய மீனிங். என்னன்னா 3 are you, 3 are we, have a mercy upon us. And when the old man said this, all three raised their eyes to heaven and repeated. So எப்போ தினந்தோறுமே நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 3 லைன்ஸ் தான் நாங்க என்ன பண்றோம் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. 3 are you, 3 are we have mercy upon us. இத சொன்னோட இதுதான் அவங்க 3 பீப்புள்மே இந்த 3 மெம்பர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இதே ரிப்பீட் பண்றாங்க. 3 are you, 3 are we, have a mercy upon us அப்படின்னு சொல்றாங்க. இத காதுல வாங்கணும்னா பிஷப் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, the bishop smiled, சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. You have evidently heard something about the Holy Trinity, said he. So உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, இப்படிதான் பிரேயர் பண்ணணும் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி பிஷப் கேட்கிறாங்க. But you do not pray aright. ஆனா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பிரேயர் வந்து சரியா பண்ற மாதிரி இல்ல. எப்பொழுதுமே பாருங்களேன், இப்ப சர்ச்சுக்கு போறோம் அப்படின்னாக்க பிரேயர் வந்து நமக்காக, அதாவது மக்களுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்க உள்ள பாஸ்டரா இருக்கட்டும், அங்க உள்ள மாம்ஸா இருக்கட்டும், எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்க உள்ள பீப்புள் எல்லாரும் நல்லா இருக்கணும்,
மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ப்ரேயர் பண்ணுவோம். கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்றோம் அப்படின்னா கோயில் அர்ச்சனை பண்ணும்போது அந்த நம்மளுடைய பேர் சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கணும், அங்க உள்ள பீப்புள் நல்லா இருக்கணும், அவங்களோட செய்யற தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆனா இப்ப முஸ்லீம் சைடுல போனோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தொழுவாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தொழுவாங்க. ஆனா இந்த 3 பீப்புளும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாங்க 3 பேர் தான் நீங்க தான் நாங்க, உங்களுடைய கருணை ஃபுல்லா எங்க மீதே இருக்கணும் அப்படிங்கிறது இது சரியா தவறான ஒரு செயல் இல்லையா? அவங்க வந்து ஒரு கார்லிமெண்ட் சொல்ல முடியாது. அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சரியான பிரேயரா இது எனக்கு தோணல அப்படின்னு சொல்றாரு. You have won my affection, darling. I see you wish to please the Lord, but you do not know how to serve him. So உங்களுக்கு வந்து எப்படி அவருக்கு சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாரு. That is not the way to pray. So இது வந்து சரியான வழிகள் கிடையாது கடவுளை வணங்குறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. But listen to me and I will teach you. நீங்க என்ன கவனிங்க, நான் உங்களுக்கு டீச் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. I will teach you and not the way of my own, but the way in which God in the Holy Scriptures has recommended all men to pray to him. So நான் வந்து ப்ரே டுனா நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணல, என்னோட இதுல வந்து இப்படிதான் டீச் பண்ணணும், இப்படிதான் கடவுளுக்கு சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது சம் ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கு. அதுதான் நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ண போறேன், டிமாண்ட் பண்ண போறேன் அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா பிஷப் சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம், லாஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஜஸ்ட் ஐ ரீகால்மா. ஸோ பிஷப் வந்து 3 பீப்புளை பார்க்க போறாங்க. அப்படி பார்க்க போகும்போது கேப்டன் ஹெல்ப் கேட்கறாங்க. கேப்டன் என்ன பண்றாங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணி தராங்க. போட்ல அதாவது ஷிப்ல இருந்து போட்ல ஷிஃப்ட் ஆறாங்க. ஸோ எல்லா பீப்புளும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க 3 பீப்புள் நின்றுட்டு இருக்காங்க, நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லாஸ்ட் ஒன் அந்த போட் அந்த ஷிப் அவுட் இறங்குறது அந்த லாஸ்ட் ஒன் ஃபைண்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டெலஸ்கோப் மூலமா பாக்குறாங்க, கேப்டனும் பிஷப்பும் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது உண்மையிலேயே அவங்க 3 பேரும் அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ போட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரீச் ஆயிடுச்சு. எங்க ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஐலாண்டை நோக்கி ரீச் ஆயிடுச்சு. அப்ப ரீச் ஆனோம்னா அங்க கிட்ட போயிடுறாங்க, ஐ மீன் அந்த ஷீஷோர் கிட்ட போயிடுறாங்க. சோ அதுல இருந்து ஜம்ப் அவுட் ஆகி அவர் யாரை மீட் பண்றாங்க அப்படின்னா 3 பீப்புளையும் மீட் பண்றாங்க. 3 பீப்புளும் என்ன பண்றாங்க, அவர்கிட்ட போ பண்றாங்க. இவரு என்ன பண்றாரு, பெடிக்ட் பண்றாரு, த்ரீக்குன்னா பிளஸ் பண்றாரு. சோ அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க எப்படி உங்களுடைய எப்படிலாம் நீங்க வந்து ஹவு டு யூஸ் சர்வெண்ட் ஆஃப் காட் அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க எப்படிலாம் வந்து கடவுளுக்கு வந்து சர்வ் பண்றீங்க, அர்ப்பணிக்கிறீங்க, எப்படிலாம் நீங்க பணிகள் செய்யறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிஷப் கேட்கிறாரு. அதுக்கு they can't do anything. அவங்க எப்பயுமே என்ன பண்ண மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. சோ அவங்களுக்குள்ளேயும் they never speak each one. சோ அவங்க யாருக்கிட்டையும் பேசுறதே இல்லை. சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறாங்க, ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. எதுக்குமே அவங்க என்ன பண்ணல, ஆன்சர் பண்ணவே இல்லை. சோ உடனே இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க எப்படிதான் ப்ரேயர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பிஷப் கேட்கிறாங்க. அதுக்கு அந்த 3 பீப்புள்ல 1 பீப்புள் ஆன்சர் டு ஹிம். 3 are you, 3 are we, have a mercy upon us அப்படின்னு சொல்றாங்க. நாங்க 3 பேர் தான், நீங்க உங்களுடைய கருணைக்குள்ள எங்க மேலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து சரியான ஒரு பிரேயரா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நான் வந்து இது இப்படிலாம் நீங்க ப்ரேயர் பண்றீங்களா, ஏதாவது உங்களுக்கு ஹோலி ட்ரினிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது மாதிரிலாம் இல்ல, நாங்க இப்படிதான் சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க செய்யற பிரேயர் வந்து சரியானவே கிடையாது, நான் உங்களுக்கு டீச் பண்றேன், நீங்க அதை என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு பிஷப் சொல்றாங்க. சோ இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. சோ ஜஸ்ட் நோட் பண்ணீங்க, ஆன்சர் த கொஸ்டின். சோ 2 கொஸ்டின் இருக்குமா, ஜஸ்ட் நோட் பண்ணீங்கம்மா. Why did the bishop want to see the hermits? Why did the bishop want to see the hermits? Bishop ஏன் hermits பார்க்கணும்னு விரும்பினாங்க. Second question, why did the bishop smile on hearing the prayer? So அவங்களுடைய பிரேயரை காதுல வாங்கினோன்னு ஏன் வந்து பிஷப் ஸ்மைல் பண்ணாங்க, ஏன் சிரிச்சாங்க? சரி இந்த 2 கொஸ்டினை நோட் பண்ணி you just write the answer for this question, ma. So this continuation of the part we will see the next class. Thank you.